நீங்கள் பண்ண வீடு கட்ட போகிறீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரூஃபிங் தேவைப்படுதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வெல்கம் டு ஸ்டாண்டர்ட் ரூஃப்ஸ். நம்ம அனைத்து விதமான ரூஃபிங் ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த ரூஃபிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பேர் செமி செட்டிநாடு ரூஃபிங். அது என்னப்பா செமி செட்டிநாடு ரூஃபிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பக்கம் இருந்து மழையும் வெயிலும் வரும்போது அதை செட்டிநாடு ரூஃபிங்னு சொல்லுவாங்க. சிலர் அதை தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. இது இன்றைக்கி அந்த பழைய ஆர்கிடெக்சரும் போயிடக்கூடாது, இன்றைக்கி ஏற்ற புது மாடல்லையும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதுக்கு செமி செட்டிநாடு ரூஃபிங் அப்படின்னு வச்சுருக்கிறோம். இது மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லெட்டர் ஹெச் மாதிரியே எங்களால் லுக்கு கொடுக்க முடிஞ்சிருந்துச்சு. அப்போது உங்களுக்கு ரூஃபிங்கே வேறு லெவலில் லுக்கும் எங்களால் இது கொடுத்துருந்துச்சு. இந்த ஷெட்டை பொறுத்தளவுக்கு நாம் கல்லோவியம் அப்படிங்கிற டீமோட சேர்ந்து பயணித்தோம். அவங்க நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் சிவில் ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றபடி நம்ம ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் ரூஃப்ஸில் பண்ணிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த டீமும் பார்த்திங்கன்னா ரொம்ப விஷயங்களை பார்த்து பண்ணாங்க. அந்த கலராக இருக்கிற லைட்டு, அந்த பழைய டைப்பில் இருக்கிறது, அப்புறம் இங்கே ஜன்னல் கதவும் பாருங்கள், கதவுக்கெலாம் அந்த நாபெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அந்த பழமை மாறாமல் இருக்கணும், அதே மாதிரி பட்ஜெட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்க்கலாம், அந்த இதுக்கு வெளிச்சம் வரும்போது ஹாலுக்கும் நாளைக்கு டிவி யூனிட் வச்சோம்னா அந்த டிவி யூனிட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த வெளிச்சம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் நீடாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ரூஃபிங்க்கு உள்ள நம்ம கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும், துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த புது டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு கீழே ஃபுல்லாகவே ஆத்தங்குடி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரூஃபிங் தான் போட்டிருந்தோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்போ இந்த மாதிரி ரூஃபிங் பெட்ரூமுக்கு போட்டேன்னா நான் ஏசி போட்டோம்னா லீக்கேஜஸ் ஆயிராதா, ஏர் லீக்கேஜஸ் ஆயிராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா நம்ம டைட்டாக தான் வச்சு ஒரு லாக்கிங் சிஸ்டத்தை பண்ணி தான் பண்ணுவோம். இதில் கண்டிப்பாக லீக்கேஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மண்ணுங்கும் போது அந்த ஈரத்தன்மையை கொஞ்சம் உறிஞ்சி வச்சுக்கும். அதனால் உங்களுக்கு அந்த லீக்கேஜஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இங்கே இந்த தொட்டிக்கடுங்கும் போது வீட்டுக்குள்ளே சீக்கிரம் யாராச்சும் இறங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம பக்காவாக பிளான் பண்ணி நம்ம சேஃப்டி கிரில்ஸும் வச்சுருந்தோம். அந்த சேஃப்டி கிரில்லும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் அதுக்கு ஜாலி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த டிசைனே கொஞ்சம் புதுசாகவும் பண்ணதுனால லுக்கு இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் மழை பெய்யும் போதோ இல்லை வெயில் ஒரு நைட் நேரத்தில் உட்காந்து இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஏரியாவாக கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்க்கலாம், இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் பில்லர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ரெகுலராக ஸ்டீல் பில்லர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஸ்டோன் பில்லர்ஸ் யூஸ் பண்ணும்போது லுக் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தான் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் லுக்கு வேறு லெவலில் எங்களால் இது கொடுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வீட்டுக்கு வெளிச்சம் வரதும் பாருங்கள், இந்த வெளிச்சம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வெளிச்சமான வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது 100% இந்த இடத்துக்கு நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் ரூஃப்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது நம்மளோட சர்வீஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் சவுத் இந்தியா ட்ராவல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஸோ அதனால் உங்களோட பிளானை கொடுத்திங்கன்னா தான் எங்களோட பட்ஜெட் சொல்ல முடியும். இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் ரூஃப்ஸை கூப்பிடுங்க. உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.